அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத நிறைய மதங்கள் உண்டு. இந்து மதம் உண்டு, கிறிஸ்தவ மதம் உண்டு, புத்த மதம் உண்டு, சீக்கிய மதம் உண்டு, இன்னும் இப்படி எண்ணற்ற மதங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கண் முன்னே பரவலாக இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்தவர்களும் எங்களுடைய மதம்தான் சிறந்த மதம், எங்களுடைய மதம்தான் மனிதர்களுக்கு முறையான வழிகளை காட்டி காண்பிக்கக்கூடிய மதம், எங்களுடைய மார்க்கங்களும் எங்களுடைய மதங்களும் தான் சத்தியங்கள் இருக்கிறது, இந்த மதங்களை பின்பற்றினால்தான் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் முழுமையடைய முடியும் என்கிற நம்பிக்கை எல்லா மதத்தவர்களுக்கும் உண்டு. அதை குறைத்து மதிப்பிடுகின்ற நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்க நெறிமுறை திட்டமும் இந்த உலகத்தில் உண்டு. அன்பார்ந்த சோர்களே, இந்து மதத்தை காட்டிலும் கிறிஸ்தவ மதத்தை காட்டிலும் இன்னவிர எண்ணற்ற மதங்களை காட்டிலும் இஸ்லாம் மட்டும் ஏன் தனித்து சிறந்து விளங்குகிற மார்க்கம் என்று இஸ்லாமியர்களால் நம்பப்பட்டு பேசப்படுகிறது என்பதை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இதில்தான் உங்களுக்கு கர்த்தருடைய வழிகாட்டுதல் உண்டு. கிறிஸ்தவர்கள் போதிக்கிறார்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் வெற்றி வருவான். இந்து சகோதரர்களும் அதிகாலை பொழுது நீராடி கடுமையான வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து அவர்களும் நம்புகிறார்கள், நம்முடைய மார்க்கம் நம்முடைய மதம்தான் நேரானது. இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கும் பொழுது பூர்ண ஜென்ம பூமியில் நிச்சயம் நம்முடைய வாழ்வு வெற்றி வாழ்வாக அமையும் என்கிற நம்பிக்கை அவரவர்களுக்கு உண்டு. இந்த வரிசையில் இஸ்லாம் எப்படி ஒரு சிறந்த மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்தத்தான் அன்பார்ந்த சோர்களே இந்த நிகழ்ச்சி. எல்லா மதங்களை காட்டிலும் இஸ்லாம் நிறைய விஷயங்களில் பாருங்கள் வித்தியாசப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மதங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்துணை மதங்கள் உண்டோ அத்துணை மதங்களையும் நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு மதங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அவைகளெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு ஊரை சார்ந்ததாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு சொந்தமுடைய மதங்களாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு மொழி ஒரு இனத்தை உடைய மக்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு நாட்டை சார்ந்த மக்களுக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு நபரை மையமாக வைத்து மதங்கள் உருவாகி இருக்கிறது. வரலாறு அதற்கு சான்று. கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் இயேசு என்று அழைக்கப்படுகிற ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பிறகுதான் கிறிஸ்தவ மதம் மக்களுக்கு அறிமுகமாகிறது. அவருடைய வருகைக்கு முன்னால் கிறிஸ்தவ மதம் உண்டா என்றால் இல்லை. இந்து மதம் பல தெய்வ வழிபாட்டின் பக்கம் நம்பிக்கைக்குரிய வழிபாடுகளை நடத்துகிற மக்களுடைய மதம் இந்து மதம். அதற்கும் குறிப்பிட்ட ஒரு கால ஆண்டு உண்டு, ஒரு 1000 ஆண்டு காலம், அதிகபட்சம் 1500 ஆண்டு காலம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் உண்டு. அதற்கு முந்தைய வாழ்ந்த மக்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மதம் பிரபல்யமாய் இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த வரிசையில் இஸ்லாத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில் தன்னை இறைவனுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கமா இஸ்லாம் என்றால் முஹம்மது நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். முஹம்மது நபி எந்த ஊரில் வாழ்ந்தாரோ அந்த அரபு பேசுகிற மக்களுக்கு மட்டும் சொந்தமானதா இஸ்லாம் என்றால் குறிப்பிட்ட மொழியினருக்கு சொந்தமானதல்ல இஸ்லாம். முஹம்மது நபி
எந்த ஊரில் ஒரு 23 ஆண்டு காலம் இறை தூதராக வாழ்ந்தாரோ அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும், மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊராருக்கு சொந்தமான மார்க்கமா இஸ்லாம் என்றால் அதிலும் வேறுபடுகிறது. இஸ்லாம் ஒரு ஊருக்கு மையமான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் யாருடைய மார்க்கம்? இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? இஸ்லாத்திற்கு சொந்தக்காரன் யார்? இஸ்லாம் எங்கிருந்து உருவாகிறது? அன்பார்ந்த சோர்களே, பொதுவாகவே மனிதன் இந்த இம்மையிலும் உலக வாழ்விலும் இறந்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம், பூர்ண ஜென்ம பூமி, மறுமை நாள் என்று நம்பப்படுகின்ற அந்த வாழ்விலும் ஒரு மனிதன் சிறந்து வாழ வேண்டுமானால் எந்த மதத்தை, எந்த மார்க்கத்தை, எந்த வழிகாட்டி நெறிமுறையை ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்பதை ஆய்வு செய்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அன்பார்ந்த சோர்களே, நாமெல்லாம் தானாக உருவானவர்கள் அல்ல. நாமெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். தாயினுடைய கருவறையில் குறிப்பிட்ட காலம் முக்கியமான ஒரு பாதுகாப்பு அறையில் பாதுகாக்கப்பட்டு உணவுகள் கொடுக்கப்பட்டு வளர்ச்சி ஆளாக்கி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த பூமியில் பிறந்தவர்கள் நாமெல்லாம். நம்மை படைத்தவன் யார்? நம்மை படைத்தவன் ஒரு இறைவன் உண்டு. அப்படியானால் படைக்கப்பட்ட நமக்கு படைத்தவன் சொல்ல வேண்டும், நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று. அதான யதார்த்தம். இந்த மைக் உண்டு, எரிகின்ற குழல் விளக்கு உண்டு, கையடக்க தொலைபேசி உண்டு, மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், எந்த பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்க சென்றாலும் அந்த பொருளோடு சேர்த்து அந்த பொருளை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் அது உங்களுக்கு உபகாரமாக இருக்கும், எப்படி பயன்படுத்தினால் அந்த பயன்பாடை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு கையடக்க புத்தகத்தை நீங்கள் வாங்குகிற பொருளோடு சேர்த்து தருவார்கள். உண்டுமா இல்லையா? அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பை பார்த்து படித்து அதன்படி நீங்கள் வாங்கிய பொருளை பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த பொருளினுடைய முழு பயன்பாட்டையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். இது யதார்த்தம். மனிதன் கண்டுபிடித்த பொருளையே எப்படி இயக்க வேண்டும் என்று கண்டுபிடித்த மனிதன் சொல்லுவதற்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கிறோம். அப்படியானால் நம்மை ஒரு இறைவன் படைத்திருக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறிமுறையை நமக்கு சொல்லித் தராமல் இல்லை, சொல்லித் தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை நெறிமுறை எது என்றால் அதுதான் இஸ்லாம். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வயது ஒரு 1000 ஆண்டு காலம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வயது ஒரு குறிப்பிட்ட நபருடைய வருகைக்கு பிறகு அல்ல. இஸ்லாம் என்றைக்கு இந்த உலகத்தில் ஆதம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தந்தையாக திகழ்கின்ற முதல் மனிதர் இந்த பூமியில் வாழ்வதற்காக வேண்டி இறைவனால் அனுப்பப்பட்டாரோ அன்றிலிருந்து இஸ்லாம் ஆரம்பமாகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கோ, ஒரு இனத்திற்கோ, மொழியினருக்கோ, நாட்டினருக்கோ சொந்தமானதல்ல. இஸ்லாம் என்பது நம்மை படைத்த இறைவனின் மூலம் நமக்கு காண்பிக்கப்பட்ட வாழ்க்கை நெறிமுறை திட்டம் தான் இஸ்லாம். ஆகவேதான் இந்த உலகத்தில் எவ்வளவு மதங்கள் இருந்தாலும், எவ்வளவு மார்க்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு சித்தாந்தங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆன்மீக நெறிமுறைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட இஸ்லாம் மேலோங்கி நிற்கிறது. காரணம், இஸ்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு ஆன்மீகவாதிக்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இறைவனால் மனிதனுக்கு காண்பிக்கப்பட்ட வாழ்க்கை நெறிமுறை திட்டம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்திற்கு சொந்தக்காரன் இறைவனை தவிர யாருமே கிடையாது என்பார் சொல்கிறேன். அப்படியானால் நாம் பின்பற்றுகின்ற மார்க்கத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? ஒரு கேள்வி எழலாம். நம்முடைய மார்க்கத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? நாம் சார்ந்திருக்கிற மதத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன? இஸ்லாம் தான் சிறந்தது என்றால் நாம் காலம் காலமாக முன்னோர்கள், மூதாத்தியர்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மதகுருமார்கள் நமக்கு போதித்து வந்த இந்த மார்க்கத்துடைய நிலைப்பாடுகள் என்ன? ஆய்வுக்கு உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள்.
நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னுடைய மார்க்கம் கிறிஸ்தவம், நான் காலம் காலமாக ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்கிறேன் என்றால் முதல் கேள்வி, கிறிஸ்தவம் எப்பொழுது உருவானது? ஈசாவுடைய வருகைக்கு பிறகு, இயேசு பெருமானுடைய வருகைக்கு பிறகு உருவானது இந்த மார்க்கம். ஈசா வரவில்லை என்றாலோ, ஈசாவுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். இந்து மதம், இதற்கும் குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு உண்டு. இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் யாரை பின்பற்றினார்கள்? இப்படியே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் யதார்த்தமான சத்தியமான ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டம் இஸ்லாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி விளங்கி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு யதார்த்தத்தை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அன்பர்களே, அது ஒரு பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை பாத்திர சொத்து அல்ல. இப்ப இந்து சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், இந்து குடும்பத்தில் பிறந்தவுடனே ஒரு மனிதன் இந்துவாக வாழ முடியும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் ஒரு மனிதன் வளர்ப்பின் அடிப்படையில் பிறந்தவுடனே அவன் கிறிஸ்தவனாக முடியும். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்களான குடும்பத்தினருக்கு ஒரு மனிதன் பிறந்தாலும் அவன் எப்பொழுது முஸ்லீம் ஆகிறான், அவன் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் பிறந்தவுடனே அந்த அந்தஸ்து அவனுக்கு கிடைக்காது. அது நியாயம்தான் என்பான சோர்களே. ஒரு டாக்டருடைய குடும்பத்தில் மனைவி டாக்டர், கணவனும் டாக்டர். ஒரு டாக்டருடைய குடும்பத்தில் பிறந்தவுடனே மகனுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முடியுமா? முடியாது. அவனும் வளர்ந்து வர வேண்டும், மேல் படிப்பு படிக்க வேண்டும், தகுதியை அடைந்த பிறகுதான் பட்டம் கொடுக்க முடியும். இது யதார்த்தம். அதே போல இஸ்லாம் என்பது அது ஒரு பிறந்தவுடனே கிடைக்கின்ற, இலகுவாக கிடைக்கின்ற ஒரு மதமோ மார்க்கமோ அல்ல. பிறப்புக்கு அப்பாற்பட்டது. பிறந்து வளர்ந்து ஆளாக வேண்டும். அவன் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை ஒப்புக்கொள்வதாக வாக்கு மூலம் அளித்து அதன்படி தன்னுடைய வாழ்வை அவன் அமைக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தை மனித சமூகத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக லட்சோப லட்ச இறை தூதர்களை ஒவ்வொரு நாட்டினருக்கும், ஒவ்வொரு குலத்தாருக்கும், ஒவ்வொரு மொழியினருக்கும் இறை தூதர்களை இறைவன் மனித சமூகத்திலே இருந்து மனிதர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார். அந்த இறை தூதர்களில் இறுதியானவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இறை தூதரை தன்னுடைய வாழ்வில் அவன் ஒப்புக்கொண்டு நமக்கு வழிகாட்டி நூலாக, முஸ்லிம்களுக்கல்ல, அரபு பேசுகிற மக்களுக்கல்ல, குறிப்பிட்ட ஊராருக்கல்ல, மனிதர்களுக்காக வேண்டி இறைவன் அருளிய வேதமாக திகழ்கின்ற திருக்குரானின்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால்தான். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இறைவனை நம்பி தூதருக்கு கட்டுப்பட்டு வேதத்தின் அடிப்படையில் இறைவன் கூறிய முறைப்படியை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம், அவர்கள்தான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டவர்கள். அல்லாமல் இறைவனை புரியாமல், தூதருக்கு கட்டுப்படாமல், வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைக்காமல் அரபியில் பெயர்களை வைத்தவுடனே யாரும் முஸ்லீம் ஆகிவிட முடியாது. இஸ்லாம் என்பது அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டி நெறிமுறை திட்டம் இஸ்லாம். இப்படி இறைவனால் மனித சமூகத்திற்கு அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இறைவனால் நாம் எப்படி இந்த பூமியில் நடக்க வேண்டும், எப்படி நடந்தால் நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், நாம் வாழ்கிற நாடு, இந்த உலகம் எல்லாம் எப்படி நடந்தால் அமைதியுறும், எப்படி நடந்தால் மனித சமூகத்தில் மன நிம்மதி ஏற்படும், எப்படி இருந்தால் மனிதர்கள் நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிற வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை முன்வைத்த மார்க்கம் இஸ்லாம். மனிதர்களுடைய மார்க்கம் இஸ்லாம், முஸ்லிம்களுடைய மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி ஒரு திறந்தவெளி மைதானத்தில் நண்பர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து இதை ஒரு அந்நிய மதமாக நீங்கள் பார்க்காதீர்கள். இது உங்களுடைய மார்க்கம், நீங்கள் தவறவிட்ட மார்க்கம், நீங்கள் புரிந்து கொள்வதில் இடைவெளியை ஏற்படுத்திய மார்க்கம். இந்த மார்க்கம் உங்களுடையது, இது எங்களுக்கு சொந்தமானதல்ல. திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதல்ல. இறை தூதர் முஸ்லிம்களுடைய நபி அல்ல. இறைவன் அரபு நாட்டு மக்களுக்குரிய இறைவன் அல்ல. அல்லாஹ் என்பவன், அல்லாஹ் என்பவன் உங்களுக்குரிய ரப். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஸீரன் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உங்களுடைய நபி, உங்களுடைய வேதம், உங்களுடைய ரப் அல்லாஹ் என்பவன். ஆகவே புரிந்து கொள்வதில் இடைவெளி இல்லாமல் நாம் தவறுவிட்ட ஒன்றை தேடி பிடித்து எடுத்து அதை பயன்படுத்துவது அறிவுடைமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வீதியில் நடக்கிறீர்கள், ஒரு பள்ளி மாணவனுடைய ஒரு சான்றிதழ் வீதியிலே கிடக்கிறது. அதை தாண்டி நீங்கள் செல்கிறீர்கள் யாருடையதோ என்று. வீட்டுக்கு சென்றால் வீட்டிலே ஒரே பதட்டம், நம்முடைய மகன் ஒரு சான்றிதழை தேடிக் கொண்டிருக்கிறான். அடட கடந்து வந்து விட்டோமே என்று திரும்ப சென்று எடுத்து அந்த தவறவிட்ட அந்த சான்றிதழ் நம்முடைய சான்றிதழ் என்று வரும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு தருகிறது அன்பார்ந்த சோர்களே. ஆகவே அமர்ந்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை தூரமாக பார்த்து விட்டீர்கள். அது ஏதோ குறிப்பிட்ட முஸ்லிம்களுக்குரிய மதம், மார்க்கம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். அது தவறு. சிந்தனையிலே உங்களுக்கு மாற்றங்கள் வர வேண்டும். நமக்கு ஒரு மார்க்கம் வேண்டும். ஏன், எதற்காக வாழ்க்கை நெறிமுறை திட்டம் நமக்கு தேவை? இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பிறந்து விட்டோமே, நம்முடைய அறிவை பயன்படுத்தி எப்படி வேண்டுமானாலும் உலகத்திலே வாழலாம் என்றால் அப்படி வாழ முடியாது. வாழ்ந்தால் உலகத்திலே மனித இனம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பார்ந்த சொற்களே. மிகவும் நீங்கள் கவனமாக கேட்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் உண்டு. எது என்றால், நமக்கு இந்த உலகம் அல்ல வாழ்வு என்பது. இது ஒரு அற்பமான வாழ்வு. நாம் பாருங்கள், ஒரு பயணத்திலே இருக்கிறோம். தாயினுடைய கருவறையில் 9 மாத காலம் வாழ்ந்த நாம் இந்த பூமியில் திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்ட வாழ்வு முடிந்து இரண்டாவது கட்ட வாழ்வு. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு இன்னொரு வாழ்வு உண்டு. யாரும் அதை மறுக்க முடியாது. பல்வேறு வகையான பகவத்கீதைகள், ரிக்கு வேதங்கள், அதர்வண வேதங்கள் எல்லாம் சொல்கிறது, அக்கினி நிறைந்த நரக நெருப்பை அதர்மம் புரிகிற ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே தீர வேண்டும் என்று இந்து மதம் போதிக்கிறது. பைபிள் நீதிமொழியை எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முடிவு காலம் உண்டு. பொல்லாத மனிதருக்கு அவனுடைய மரணத்தை இறைவன் ஒரு முடிவு காலமாக வைத்திருக்கிறான். அவன் தவறு புரிபவனாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் அவனை கண்டிப்பார் என்று நீதிமொழி பைபிளின் மூலம் பேசுகிறது. அப்படியானால் இறந்த பிறகு நிச்சயம் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு அன்பான சோர்களே. அந்த வாழ்வில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய தாய், ஒரு கட்டத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாம் பல நபர்களுக்கு இந்த உலகத்தில் தவறு விட்டிருக்கலாம் மரணத்தின் மூலம். அவர்கள் எல்லாம் நம்மோடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவர்கள் எங்கே சென்றார்கள்? மரணம் வந்தது, அடக்கினோம், எரித்தோம், சாம்பலாக்கினோம், அவ்வளவுதானே. அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு அன்பான சோர்களே. இந்த உலக வாழ்வு தாயினுடைய கருவறை எப்படி ஒரு வாழ்வோ அதே போல உலக வாழ்வு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை தாங்கி உள்ள வாழ்வு. 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம். இந்த காலத்திற்கு பிறகு நமக்கு ஒரு மரணம் சம்பவிக்கின்றது. மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வாழ்வுதான் பூர்ண ஜென்ம பூமி, பரலோக ராஜ்யம், மறுமை வாழ்வு என்று சொல்லப்படுகிற ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை சந்திக்காத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த வாழ்வில் எந்த இறைவனை இந்த பூமியில் நாம் வணங்கி வழிபட்டு வந்தோம் என்பதை கேட்கப்படுகிற, கேள்வி கேட்கப்படுகிற வாழ்வு அந்த வாழ்வு. உங்களுடைய மார்க்கம் என்ன? உங்களுடைய வழிகாட்டி நெறிமுறை எது? உங்களுடைய கடவுள் யார்? உங்களுடைய தூதர் யார்? உங்களுடைய வேதம் எது என்பதையெல்லாம் மிக மிக துல்லியமாக விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நாளும் ஒரு இடமும் உண்டு அன்பார்ந்த சோர்களே. அந்த இடத்தில் நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நண்பர்களாக பழகுகிறோம். வியாபார ரீதியாக பல்வேறு வகையான நட்புகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிற நண்பர்கள் நமக்கு மத்தியிலே உண்டு. இந்த நட்பு இந்த உலகத்தோடு மட்டும் முடிந்துவிடக் கூடாது. இறந்த பிறகு கிடைக்கப்படுகிற அந்த மறுமை வாழ்விலும் இந்த நட்பு தொடர்ந்து சொர்க்கத்து பூஞ்சோலையில் நீங்களும் நானும் அழகான அடிப்படையில் இறைவனுடைய அன்பை பெற்று, அருளை பெற்று சொர்க்கத்தில் நீங்களும் நானும் இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பார்ந்த சோர்களே. அதுதான் நிகழ்ச்சியினுடைய தார்மீக நோக்கம். இறந்த பிறகு ஏன் ஒரு வாழ்வு? அதையும் இந்த நல்ல நேரத்தில்
ஒரு 10 நிமிடம் நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மத்தியிலே விளக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வு எதற்கு? எரித்தால் புதைத்தால் மண்ணோடு மண்ணாகி போனால் திரும்ப ஏன் அவன் உயிர் கொடுத்து எழுப்பப்பட வேண்டிய அவசியம் என்ன என்றால் உண்டு. ஆகவேதான் எல்லா மதத்தவர்களும், எல்லா வேதங்களும், எல்லா ஆன்மீக நெறிமுறை ஆன்மீகவாதிகளும் இறந்த பிறகுள்ள அந்த வாழ்வை மனிதர்களுக்கு கட்டாயமாக போதித்திருக்கிறார்கள். அந்த வாழ்வு இல்லை என்றால் என்றைக்கோ மனிதர்கள் அழிந்து போயிருப்பார்கள். இப்படி கற்பனை செய்யுங்களேன், இறந்த பிறகு ஒரு வாழ்வே இல்லை, இந்த உலகத்தோடு எல்லாம் அழிந்து போய்விட்டது, உலக வாழ்வோடு எல்லாம் முடிந்தது என்கிற சித்தாந்தம் தான் உலகத்தில் உண்டு என்றால் பல்வேறு வகையான கேள்விகள் அதை தொடர்ந்து உங்களுடைய சிந்தனைகளிலே எழும். இந்த உலகத்தில் பாருங்கள், நல்லவர்கள் உண்டு, கெட்டவர்கள் உண்டு. கெட்டவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ்கிறார்கள். அழகான வீடு, அருமையான வாகனம், நிறைய சொத்து. ஆனால் அவர்கள் தீயவர்கள். முறையற்ற முறையில் பொருளாதாரம் சம்பாதிக்கிறார்கள், விபச்சாரம் புரிகிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், கொலை கொள்ளைகளிலே ஈடுபடுகிறார்கள். அவர்கள் இந்த மனித சமூகத்திலே நன்றாக வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், மது அருந்த மாட்டான், விபச்சாரம் புரிய மாட்டான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான், நேர்மையாக வாழ்வான், பொய் பேச மாட்டான், வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டான், நல்லவனாக வாழ்வான். ஆனால் அவருடைய நிலை இந்த உலகத்தில் என்ன? இருப்பதற்கு முறையான வீடு இருக்காது, உண்பதற்கு உணவு இருக்காது. நான் ஏன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும்? நம்முடைய கண் முன்னால் மிகப்பெரிய துரோகியாக மனிதர்களால் வெறுக்கப்படக்கூடிய எல்லா தீமைகளையும் செய்கிறவன் நம் கண் முன்னால் நல்ல நிலையில் வாழும் பொழுது நான் ஏன் அவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி, நான் ஏன் உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல், இருப்பதற்கு வீடு இல்லாமல், ஒரு நாளைக்கு போதிய உணவு இல்லாமல் நான் ஏன் சிரமப்படுகிறேன்? நான் ஏன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று அவனும் சிந்தித்து, எல்லோரும் இந்த பூமியில் தீமையை செய்ய நிகழ்ந்தால், எல்லோரும் இந்த பூமியில் தீமை செய்ய புறப்பட்டால் மனிதர்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்பார்கள். ஆகவேதான் இஸ்லாம் இதுவல்ல வாழ்வு, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்க்கையில் நல்லவர்களுக்கு முறையான பரிசு கொடுக்கப்படும் என்று சொல்லி நல்லவர்களை ஊக்குவிக்கின்ற சிந்தனை இறந்த பிறகுள்ள மறுமை சிந்தனை. தீயவர்களை எச்சரிக்கின்ற சிந்தனை இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. இந்த உலகத்தில் என்ன அநியாயம் செய்தாலும், கேட்பதற்கு ஆள் இல்லாவிட்டாலும், தண்டிப்பதற்கு நீதித்துறைகள் இல்லாவிட்டாலும் இறைவன் ஒருவன் உண்டு. இறைவனுடைய சன்னிதானத்தில் நிச்சயம் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை தீயவர்களுக்கும் சொல்லுகிற சிந்தனை மறுமை சிந்தனை. இரண்டாவது, இந்த உலகத்தில் பாருங்கள், மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் நிறைய ஆசைகளோடு வாழ்கிறான், நிறைய கற்பனைகள் உண்டு. இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இதை உண்ண வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும், நிறைய எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் வந்து போவதுண்டு. ஆனால் நினைத்ததையெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்றால் முடியாது. நீண்ட காலம் வாழ முடியுமா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை. என்ன காரணம்? முதுமை வந்துவிடும், நோய் வந்துவிடும், மரணம் கூட ஒரு சில நேரங்களிலே சம்பவித்து விடலாம். ஆசைகளை மனதில் தாங்கி அனுபவிக்க முடியாமல் திணறுகிற வாழ்வுதான் இந்த வாழ்வு. அப்படியாக மனிதன் எண்ணுகிறான், என்னுடைய உள்ளத்தில் நினைக்கின்ற எல்லா வகையான ஆசாபாசங்களையும் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று மனிதன் எண்ணுகிறானா இல்லையா? அதுதான் சொர்க்கத்து வாழ்வு, அதுதான் சொர்க்கத்து வாழ்வு. ஏனென்றால் மனிதன் இப்படி கற்பனை செய்கிறான். எந்த மனிதனானாலும் அவன் ஒரு பொருளை கண்டுபிடித்தால் அந்த பொருள் இந்த உலகத்தில் காலாகாலம் இருக்கிறது. மைக்கை எடுத்துக்கொண்டாலும், குரல் விளக்கை எடுத்துக்கொண்டாலும், கேமராவை எடுத்துக்கொண்டாலும் கண்டுபிடித்த மனிதன் குறிப்பிட்ட நாளில் மரணித்து விடுகிறான். கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் இந்த உலகத்தில் காலாகாலம் இருக்கிறது. மனிதன் யோசிக்கிறான், என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் காலாகாலமாக உலகத்தில் வாழும் பொழுது கண்டுபிடித்த நான் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறேனே, ஒரு கவலை, ஒரு ஏக்கம் அவனுக்கு உண்டு. எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் நீண்ட காலம் நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு உண்டு. நீண்ட காலத்தோடு வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், முதுமை இல்லாமல் வாழ வேண்டும், எல்லாம் அனுபவித்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத மனிதர்கள் உலகத்திலே கிடையாது. அதை புரிந்து மனிதனுடைய மார்க்கம் அல்லவா இஸ்லாம், மனிதனுடைய உணர்வை புரிந்து இறைவன் இறந்த பிறகு உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, நீ நல்லறங்களை செய், தீயவனாக வாழாதே, மது அருந்தாதே,
விபச்சாரம் செய்யாதே, கொலை களவுகளிலே ஈடுபடாதே, யாருடைய மனசு நோகுமாறு கூட நீ நடக்காதே, நல்லவனாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நீ நடந்தால் உலகத்தில் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், நினைத்ததை அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இறந்த பிறகு உனக்கு நான் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளிலும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத ஒரு சொர்க்கத்து வாழ்வு உண்டு. அங்கே முதுமை கிடையாது, அங்கே பலகீனம் கிடையாது, அங்கே குரோதங்கள் கிடையாது, அங்கே பசிகள் கிடையாது, அங்கே நோய் கிடையாது, அங்கே மரணம் கிடையாது, நினைத்ததையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஆகவேதான் இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்குரிய முறையான வழிகாட்டி நெறிமுறை திட்டம் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றினால் மட்டும்தான் அன்பார்ந்த சோர்களே இறந்த பிறகுள்ள வாழ்வு உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் உங்களுக்காக வேண்டி. அந்த தூதரை நீங்கள் ஒரு அந்நியரை போல நீங்கள் பார்த்தால் இறந்த பிறகு எழுப்பப்படுகிற அந்த வாழ்வு உங்களுக்கு நஷ்டமடைந்து போய்விடும். அந்த தூதரை குறித்து நீங்கள் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள். எங்கே வாழ்ந்தீர்கள், எந்த இடத்தில் வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு ஒரு தூதர் வந்தாரா, தூதருடைய அழைப்புக்கு என்ன பதில் சொன்னீர்கள், அந்த தூதருக்கு நான் கொடுத்த இறை வேதத்திற்கு என்ன மதிப்பளித்தீர்கள் என்றெல்லாம் இறைவனுடைய நீதிமன்றத்தில் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் விசாரிக்கப்படுவார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தூதருக்கு கட்டுப்படாமல் வேதத்தை புறக்கணித்து மார்க்கத்தை வெறும் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவர்களும் தப்பிக்க முடியாது இறைவனுடைய நீதிமன்றத்தில் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அப்படியானால் அன்பார்ந்த சோர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் என்பது என்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்க ஆரம்பித்தார்களோ, ஆதம் பிறக்க ஆரம்பித்தாரோ அவரிலிருந்து இறைவன் மூலமாக வழிகாட்டி நெறிமுறை திட்டமாகிய இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து லட்சோப லட்ச இறைத்தூதர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு இறைவனால் அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு பிறப்பின் அடிப்படையில் யாரும் பெற்றுவிட முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதற்கென சட்டதிட்டங்கள் உண்டு, நெறிமுறைகள் உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் அவன் முஸ்லீமாக இருப்பான், எதை செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்கிற ஒரு கட்டுப்பாடு நெறிமுறை திட்டங்கள் உள்ளடக்கிய மார்க்கம் இஸ்லாம். பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஒரு சில சட்டத்திட்ட நெறிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கப்படுகிற அந்த இஸ்லாம் என்பது. ஆகவே ஒரு அந்நிய மனம் போல, ஒரு அந்நிய உணர்வோடு நீங்கள் வாழாமல், மார்க்கம் என்பது உங்களுடையது, மனிதர்களுடையது, தூதர் உங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டவர், திருக்குர்ஆன் உங்களுடைய வேதம், இது நம்முடைய வேதம் என்பதை புரிந்து நீங்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, சொல்லப்படுகின்ற உரைகளை, கேட்கப்படுகிற கேள்விக்கு சொல்லப்படுகிற பதில்களை கூர்மையாக கவனித்து சத்தியம் இருந்தால் கால தாமதம் இல்லாமல் அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்று தெரியாது. எந்த நேரத்திலும் அந்த மரணம் நமக்கு சம்பவிக்கலாம். அப்படி சம்பவித்தால் ஏக இறைவனை தவிர யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது சத்தியத்தை ஏற்காமல் மரணிப்பதை விட்டும் இறைவன் நம் அனைவர்களையும் காப்பாற்றி மார்க்கத்தின் தூய்மை தன்மையை வழங்கி அதனை பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது கூட ஒரு உண்மை முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.